இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்களை நிஜமாவே வியக்க வைக்க போற ஒரு சூப்பரான உண்மை கதை. ஒரு நாளைக்கு வெறும் $1 சம்பளம் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்குல்ல? ஆனா இன்னைக்கு அவங்களோட சொத்து மதிப்பு மழைக்க வைக்கும் $10 பில்லியன். எப்படி சாத்தியமாச்சு? உங்க கையில இருக்கிற போனை பாருங்க. அதுக்கான டச் ஸ்கிரீன் கண்ணாடியை உருவாக்குன ஜோ குன்ஃபியோட கதை தான் இது. கிராமப்புற சீனாவுல பிறந்தவங்களுக்கு கொடிய வறுமை. சாதாரண ஸ்கூல் புக்ஸ் வாங்க கூட காசு இல்ல. வேற வழி இல்லாம 16 வயசுலே படிப்பை பாதியில விட்டுட்டு வேலை தேடி நகரத்துக்கு போனாங்க. தினமும் 12 மணி நேர உழைப்பு, ரத்தம் வடிகிற கைகள், வெறும் $1 சம்பளம். இதுதான் அவங்க நிலைமை. மத்தவங்க டயர்டா தூங்குனப்போ இருட்டுல அவங்க எடுத்த ஒரு முடிவு வாழ்க்கையே அப்படியே மாத்திருச்சு. மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல கிளாஸ் கெமிஸ்ட்ரி, ஸ்கிரீன் டிசைன்னு பல கஷ்டமான விஷயங்களை அவங்களே சுயமாக படிச்சாங்க. ஒரு நாள் இந்த துறையே நான் மாத்துவேன், இது அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையே காட்டுது. 93ல வெறும் 3 பேரோட ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு ஆப்பிள், சாம்சங்குக்கே மிகப்பெரிய சப்ளையர். ஸ்மார்ட் போன் வளர்ச்சிக்கு மெல்லிய உடையாத கண்ணாடி தேவைப்பட்டுச்சு. அவங்களோட தொடர் கற்றல் அதுக்கு சரியான தீர்வா அமைஞ்சது. தன்னோட உழைப்பால மட்டுமே உயர்ந்து இன்னைக்கு உலகின் தலை சிறந்த கோடீஸ்வர பெண்கள்ல ஒருவரா கலக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது ஒண்ணுதான். கடின உழைப்பை விட தொடர்ந்து கத்துக்கிறது தான் வெற்றியோட ரகசியம்.